அது எவ்வளோ பேர் ஒரு 1000 2000 பேர் மேலே இருப்பா, 10,000 பேர் கிட்ட கிரிவலம் போவாங்க திருவண்ணாமலையில. அந்த நேரத்தில் அவர் கையை இழுத்து குபேரர் கிரிவலம் செல்லும் வழியில அப்ப சொல்றார், நீ குபேரர் திருக்கோவில் கட்டுவேன்னு சொல்லி சுவாமிக்கு ஒரு வாக்க சொல்ற. அப்போ அந்த நிமிஷம் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த சித்தரை குபேரர் அப்படின்னும் போது அபய முத்திரையோட அக்ஷய பாத்திரம் பார்க்கறது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத சிறப்பு. இதை நேரடியா பார்த்தவங்களும் இல்ல சில பேர் வீட்டுல இருந்து பாக்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை இருந்தா கடன் சுமை தீரும், வியாபாரம் வெற்றி அடையும், இல்லத்தில் குபேரர் கடாட்சம் வரையும், செல்வ செழிப்புடன் வாழறதுக்கான அமைப்பை ராஜகுபேரரானவர் கொடுப்பார் என்ற ஒரு ஐதீகம். பெருமாளுடைய தொடர்புல தான் இந்த கோவில் சுவாமியோட கனவுல தோன்றி பெருமாள் உத்தரவு கொடுக்குறா, இங்கதான் நீங்க கோயில் கட்டணும். குபேர சித்தரை பத்தி சொல்லுங்க சார். ராஜகுபேர சித்தர், ஸோ அவர் திருவண்ணாமலை கிரிவலம் செல்றார். ஸோ நிறைய ஆலயத்துல நிறைய சித்தர்கள் இருக்கலாம், ஆனா அம்மனுக்கு பல பேர் இருக்காங்க, விநாயகர், முருகர், நிறைய பேர் இருக்காங்க. ஆனா குபேரருக்குன்னு ஒரே சித்தர் நம்ம சித்தர் மட்டும்தான். ஸோ ராஜகுபேர சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செல்றார். 2012 குபேர கிரிவலத்தை தாண்டார். அந்த நேரத்துல ஒரு வயதானவர் அவருடைய கையை பிடிச்சு, அவ்வளவு கூட்டத்திலயும் நிறைய பேர் இருக்கா, அவ்வளவு பேர் இருக்கும்போது இவரை மட்டும் அழைச்சிட்டு, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நம்மள மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க மனிதர் தான் நம்மளுடைய ராஜகுபேர சித்தர். அந்த நேரத்துல போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஏதாச்சுமா போறார். அப்போ போகும்போது ஒரு திருவண்ணாமலை கிரிவலத்துல போகும்போது வயதானவர் அவரை கையை இழுத்து, அது எவ்வளோ பேர் ஒரு 1000 2000 பேர் மேலே இருப்பா, 10,000 பேர் கிட்ட கிரிவலம் போவாங்க திருவண்ணாமலையில. அந்த நேரத்துல அவர் கையை இழுத்து குபேரர் கிரிவலம் செல்லும் வழியில அப்ப சொல்றார், நீ குபேரர் திருக்கோவில் கட்டுவேன்னு சொல்லி சுவாமிக்கு ஒரு வாக்க சொல்றார். இப்ப சுவாமி அதை ஒரு என்னவா எடுத்துட்டாருன்னா, ஏதோ சொல்றாரு, உங்களுக்கு எதனா சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்கும் போது, சோ யாரும் தெரியாதே, சோ சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது, அப்போ அவர் ஒரு உக்ரமா ஒரு வார்த்தை சொன்னார், கிரிவலத்துல நீங்க எனக்கு சாப்பாடு போடுறீங்களா? ஏன்னா எவ்வளவு பேர் தானம் பண்ணுவா, அன்னதானம் பண்ணுவா, கிரிவலத்துல நீங்க எனக்கு சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்க, அப்போ அந்த நிமிஷம் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த சித்தரை காணும். ஸோ அப்படியே 2012 தாண்டி 2019 கோவில் நவம்பர் 24 பிரதிஷ்டை. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தேய்பிறை சிவராத்திரி. தேவலோகத்திலிருந்து பூலோகம் சிவபெருமானுக்கு குபேரர் பூஜை செஞ்ச நாள். அன்னைக்குதான் குபேர கிரிவலத்துல ரொம்ப விசேஷம். அது கூட சுவாமிக்கு அது தெரியாது, அது தானாவே அமைஞ்சது. இது எல்லாமே குருவோட தொடர்புல நடந்திருக்கு. ஸோ சுவாமி அவர்கள் சாதாரண மனிதர் போலதான் எல்லாருக்கும் நிறைய செய்வார். கிட்டத்தட்ட நிறைய மக்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கார். அவருக்கு பிடிச்சது வரவங்களுக்கு தானம், அன்னதானம் சாப்பிட்டு தான் போகணுன்றது அவரோட ஆசை. இப்ப வரைக்கும் கோவில் கட்டினதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல சாப்பிடுவா. எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேர் சாப்பிட்டு போனதுதான் இங்க அவரோட ஆசையே. அதுதான் அவங்க அம்மா வழியில அது கொண்டு வந்திருக்கார். ஸோ அவர் ரொம்ப எளிமையானவர். ஸோ நிறைய பேருக்கு நிறைய தானம், நிறைய உதவி செய்யணுன்றதுக்காகவே வந்திருக்கார். குபேரர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், லாஃபிங் புத்தாவை பார்த்துருப்பாங்க. நம்ம ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ராஜகுபேரராக வந்திருக்கார். ஸோ குபேரர் அப்படின்னும் அபய முத்திரையோட அக்ஷய பாத்திரம் பார்க்கறது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத சிறப்பு. ஸோ பல பௌர்ணமிங்க இருந்தாலும் இந்த பௌர்ணமி, அதாவது பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா. ஸோ குரு வழிபாடு நம்ம ஆலயத்துல ரொம்ப சிறப்புனால இந்த ஆலயத்துல முதற் கடவுளாக எல்லாரும் விநாயகரை சேவிப்பாங்க. நம்ம ஆலயத்துல குருவாக அகஸ்தியரை தான் சேவிப்பாங்க முதல் தெய்வமாக. ஸோ அவருக்கு பூஜை பண்ண பிறகுதான் கோவில் நடைய திறப்பாங்க. ஸோ குரு பூர்ணிமா அன்று பக்தர்கள் காண்றது மிக சிறப்புகள். ஏன்னா குருவோட ஆசீர்வாதம் குருவாக திகழும் தான் ராஜகுபேர். இரு வியாழம் இணைந்த ஸ்தலம், வியாழனாலே குருவை சொல்லுவாங்க. ஸோ இரு வியாழம் இணைந்த ஸ்தலமாக கருதப்படும் ராஜகுபேர சித்தர் பீடத்துல இன்னைக்கு நடந்த பூஜை குரு பூர்ணிமா, அது ரொம்ப விமர்சையா நடைபெற்றது. ஸோ உற்சவர் புறப்பாடு ஆகட்டும், சுவாமிக்கு ஆரத்தி ஆகட்டும், படி பூஜை ஆகட்டும், இதை நேரடியா பார்த்தவங்களும் இல்ல சில பேர் வீட்டுல இருந்து பாக்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை இருந்தா கடன் சுமை தீரும், வியாபாரம் வெற்றி அடையும், இல்லத்தில் குபேரர் கடாட்சம் வரையும், செல்வ செழிப்புடன் வாழறதுக்கான அமைப்பை ராஜகுபேரரானவர் கொடுப்பார் என்ற ஒரு ஐதீகம். குபேரருடைய பார்வை நம்ம மேல பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமா சார்? இப்போ நம்மளுடைய பிரார்த்தனைகள் குபேரர் கிட்ட வச்சிருப்போம். சில பேர் வார முறைகள் வருவாங்க, சில பேர் மாத பௌர்ணமி வருவாங்க ஆலயத்துல. இப்போ உங்களுக்கே ஒரு விஷயங்கள் தெரிய வரும், இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது, பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் அட் அ டைம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது அவருடைய செயல். அவர் மிகவும் முக்கியமானது குழந்தை வடிவமா அமர்ந்திருக்கதும் கூட குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா சிவனுடைய நண்பனாக அமர்ந்திருக்கும் போது
சிவசகாயனும் போது வைத்தியநாத சுவாமியை சேவிக்கிறாங்க, நம்மளுடைய செல்வத்தின் அதிபதியான ராஜகுபேரை சேவிக்கிறாங்க. ஸோ நமக்கு தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன்ற விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் உங்க லைஃப்ல சில மாற்றங்கள். ஏன்னா எனக்கு என்னன்றது உங்களுக்கு இப்போ சில பேர் வரும்போது ரொம்ப கஷ்டத்தோட வருவா, கடனோட வருவா. இங்க ஒரு 6 வாரம் வருவாங்க, கொடுத்த பணம் திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு தெரியும் என்ன ரீதியான குபேரர் இங்க வந்த பிறகு ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்கான்றத நம்மளுடைய கணக்குல தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா குபேரர் கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்கா. ஒரு ஷார்ட் டைம்ல இந்த கோயில் வளர்ந்தது காரணம் இவரோட சக்தி தான். இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் நம்பர் சொல்லுவாங்க, 11 11 12 12 1 1ன்னு சொல்லி இது அதிதேவதைகள் நம்பர். என்னன்னா இப்போ குபேரரை வந்து நாங்க தூங்க வைக்கவே மாட்டோம். ஏன்னா எவ்வளோ பேர் வரா, நிறைய பேர் வந்து சாமி பார்த்துட்டே இருக்கா. இப்போ நம்ம ஒரு டெய்லியுமே கண்ணை முழிச்சுட்டே இருந்தா நமக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சோர்வானது கிடைக்கும். அந்த 1 மணி நேரம் அதிதேவதைகள் நம்பர் வச்சு அவருக்கு தீபாராதனை காட்டும்போது அவரை நாங்க உற்சாகப்படுத்த வைக்கும். அதுக்காக தான் அந்த 1 மணி நேரம் ஆரத்தி. ஸோ வர பக்தர்களுக்கும் சரி நாங்களும் சரி அந்த ஆரத்தி பண்ணும் போது எல்லாரும் எழுந்து நின்று அவரை சேவிப்போம். ஸோ நமக்கே ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். அடிக்கடிக்கு நம்ம பூஜை பண்ண வேண்டுதல் ஆனது ஒரு விஷயத்த நிறைய வாட்டி கேட்க கேட்க என்ன நடக்கும்னா அது தானாவே நம்ம கிட்ட கிடைச்சிடும். அதற்காக தான் 1 மணி நேரம் அந்த ஆரத்தி அதிதேவதை ஆரத்தியா பண்றாங்க. என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரி குபேரரை இப்பதான் முதல் ஆமா, எங்குமே கிடைக்காது. 6 அடி அம்ச நாயகனாக சுக்கிர நிலையில திருப்பதி வெங்கடாச்சலபதி நோக்கி அமர்ந்திருக்க. நேரா திருப்பதி இருக்கும். பெருமாளுடைய தொடர்புலதான் இந்த கோவில் சுவாமியோட கனவுல தோன்றி பெருமாள் உத்தரவு கொடுக்குறா, இங்கதான் நீங்க கோயில் கட்டணும். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார்? அதிகாலை 4 மணி அளவில் நமது ராஜகுபேர சித்தரைய கனவுல பெருமாள் தோன்றி பெருமாளாவே தோன்றினாரா? ஆமா, விஷ்ணு அவதாரத்துலதான் அவர் காட்சி தந்தார். என்னன்னா சாமி பார்த்தது எல்லாம் மலை மேல இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். நிறைய இடங்கள் தேடினார், திருத்தணி, செங்கல்பட்டு நிறைய இடம் போனார். ஆனா எங்கேயுமே அமையல. இந்த இடத்துலதான் வேணும் அப்படின்ற பட்சத்துல கட்டி முடிச்ச பிறகுதான் இங்கிருந்து திருப்பதின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இது தானா அமைஞ்சது. எதுவுமே நாங்க இதை பண்ணி அதை கணக்கெல்லாம் பார்க்கல. எல்லாமே இறைவனுடைய தொடர்புலதான் இந்த கோவிலே உருவானது. ஆமா, எல்லாமே ஒவ்வொரு சுவாமிகளும் அதை நீங்க பார்க்கும் போதே தெரியும். பல டிஃப்ரெண்டா நீங்க பார்க்கலாம் எல்லா தெய்வத்தையுமே. நீங்க இந்த கோவில்ல சிவசகா அப்படிங்கிற வார்த்தை மந்திரமாவே இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். சிவசகா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனா ஈசன், சிவனுடைய நண்பன் தான் குபேரன். நண்பனா தோழன் சொல்லுவாங்க, இல்ல சகான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க இந்த ஆலயத்துல சிவசகாயனாக காட்சி தரதுனால சிவசகான்ற மந்திரம் மூல மந்திரம். சிவசகாவை மந்திரம். ஆமா, சிவசகா தான் எங்களுடைய கோயிலுடைய மந்திரமே, மூல மந்திரமே அதுதான். எப்பவுமே பண கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக குபேரரை எப்படி வழிபடலாம் சார்? குபேரர் அப்படின்னாலே அவருக்கு பிடிக்காதது அதாவது பிடிக்காதது பணம் தான். எதுவுமே வேணான்னு சொல்லிதான் அவங்க அண்ணன் ராவணன் கிட்ட எல்லா நகையும் பணமும் கொடுத்துட்டு ஒரு குகையில உட்கார்றாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 800 வருஷம் சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லி உட்கார்றாரு. ஸோ சிவன் கிட்ட இருந்து வரம் பெற்றவர் தான் குபேரர். அவர் பிடிக்காததுனால தான் மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. அதனாலதான் குபேரன்ற பட்டம் வந்து ஒரு தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்னா இதை கொடுப்பாரு அதை கொடுப்பாருன்றது சொல்வா சார். நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஆனா குபேரருக்கு மட்டும் ஏன் காசு அப்படின்னா அவருக்கு பிடிக்காத காசு தான். அதனாலதான் மக்களுக்கு வாரி வழங்குறார். ஸோ அவரை நீங்க நேசிச்சாலே போதும், அதற்கான வளங்கள் அவர் அள்ளி கொடுப்பார். ஸோ அவரை பார்க்கதான் அப்படி சொல்றதுன்னா கொஞ்சமா செய்வார்ன்ற ஒரு நாள் பெரிய வளத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார். ரொம்ப புதுசா இருக்கு சார். முதல் முறையா நீங்க தான் இப்ப சொல்றீங்க குபேரருக்கு செல்வம் பிடிக்காது. இப்போ நார்மலா எனக்கு ஒரு பிடிக்கும், உதாரணத்துக்கு இந்த பெண் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பெண்ணை நான் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சதை நான் வச்சுட்டு இருக்கலாம். குபேரருக்கு பிடிக்காததுனால தானே 800 வருஷம் தவம் இருந்து ஒரு குகையில சாதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக தானே வந்தார். ஈசன் தான் அந்த வரத்தை கொடுத்தாரு குபேரர். ஸோ எனக்கு எதுவுமே வேணாம், என் அண்ணனுக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது இல்ல நான் உனக்கு வரம் தரேன், உன்னை தேடி வர மக்களுக்கு நீ அள்ளி கொடு. அதனாலதான் அந்த வரத்தை பெற்றார். பூஜையில வித்தியாசமா ஒண்ணு பண்ணாங்க சார். பக்தர்கள்லாம் ஒரு பவுல்ல காயின்ஸ், சில்லறை காசுகளை வச்சு அந்த சத்தம் எழுப்பிட்டே இருந்தாங்க. இங்க பூஜை நடக்கும்போது அந்த சத்தம் தொடர்ந்து எழுப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப குபேரர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குண்டா குள்ளமா இருப்பார். ஸோ அப்படி இருக்கும் போது அவரை வந்து நிறைய தெய்வங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, புராணத்துல சொல்றது என்னன்னா, நீங்க குண்டா இருக்கீங்க குள்ளமா இருக்கீங்கன்றத கேலி பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாரும் கேலி, எப்பயுமே அவர் சிரிச்சுட்டு இருக்க தெய்வம். எப்போ மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவார், அவரும் சிரிச்சுட்டே இருப்பார். நீங்க புள்ள மூலஸ்தானத்துல பார்த்தா கூட யாரோ ஒருத்தர் உட்காந்து இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தோற்றங்கள் தெரியும். ஏன் சிரிச்சுட்டே இருக்கும்போது இந்த காசு ஓசை ஏன் பண்றாங்க அப்படின்னா, இவர் குண்டா குள்ளமா இருக்கும் போது எல்லா தெய்வங்களும் அவரை கேலி செஞ்சிடறாங்க, கிண்டல் பண்ணிருந்தனால அவர் சிரிக்கிறதை நிப்பாட்டுறார். அப்போ உலகத்துல எல்லாருக்குமே வந்து தனப்பற்றாக்குறையானது உருவாகும். அந்த நேரத்துல எல்லா தெய்வங்களும் யார்கிட்ட போறாங்க அப்படின்னா சிவன் கிட்ட போறாங்க. சிவபெருமான் சொல்றார், சிவனேன்னு கிடந்தவரை கிட்ட போயிட்டு நீங்க எதுக்கு கேலி கிண்டல் செய்றீங்க? அவருக்கு பிடிச்ச விஷயமாக என்னன்னா காசு எடுத்துக்கோங்க, எல்லா தெய்வம் காசு எடுத்துக்கோங்க, கை நிறைய அந்த காசு அர்ச்சனையை பண்ணுங்க.
அப்ப தானா அவர் சிரிப்பார். நமக்கு எல்லா பற்றாக்குறையானது நீங்கன்னு சொல்லும் பொழுது சிவன் உத்தரவுல தான் அந்த எல்லாருமே அந்த காசு அர்ச்சனை பண்ணாங்க. ஸோ அந்த ரீதியாக தான் நம்ம ஆலயத்துல அவருக்கு பிடிச்ச விஷயமாக காசு ஓசையை பண்ணும். இது இங்க மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை 5:30 மணிக்கு பண்ணலாம், இல்ல குபேரர் ஓரையில இந்த ஈவினிங் டைம்ல ஒரு 5:30 to 6:30 பண்ணலாம். அந்த குரு நாள் வியாழக்கிழமை பண்றது சிறப்பு. காசு அர்ச்சனை எவ்வளவு பண்றோமோ அதற்கு அவர் சந்தோஷப்படுவார். பல பேர் பல குடும்பங்கள் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க. ஆனா இது குறிப்பா பண்றது ஒரு 1000 குடும்பங்களுக்கு தான் இது தெரியும். இது நான் இது ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். இது பதிலையும் தாண்டி எங்களுக்கு ஒரு சூப்பரான குறிப்பையும் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா. சோ குபேரரை வந்து வசியம் பண்ணணும்னா இந்த மாதிரி சில்லறை காசு ஓசை. காசுகளால சத்தம் எழுப்பி அவர் அவர்கிட்ட வழிபாடு நம்ம- பண்றது இது மிகவும் சிறப்பு. அவரு அதற்கு சந்தோஷப்படுவார். அவர் தேடுவா எந்த வீட்டுல பண்ணுவா, இந்த அதிகாலை யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குபேரர் பூஜைன்ற எல்லாரும் ஈவினிங்ல பண்ணுவா. அதிகாலை பண்றது தான் ரொம்ப சிறப்பு அவருக்கு. வீட்டுல பொதுவா குபேரருடைய சிலையை வச்சு வழிபடலாமா? வழிபடலாம். இல்ல குபேரர் சிலை வந்து வச்சிருக்க கூடாது அப்படி இப்படின்னு சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் நிறைய மாற்றங்கள் சொல்லுவாங்க. ஆமா செல்வம் வேணும்னா எல்லாத்தையும் பண்ணிதானே ஆகும். இல்லத்துல வந்து குபேரர் அப்படி தொடர்பு இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா எல்லார் வீட்டிலும் லாஃபிங் புத்தா முன்னோர் காலத்துல ஒரு பிரசன்டேஷனாவே ஒருத்தவங்களுக்கு இப்போ அவர் கல்யாணம் வந்து ஆகுது. ஒரு செல்வத்துடைய சிம்பிளாவே பாக்குறோம். அதனால அந்த லாஃபிங் புத்தா. லாஃபிங் புத்தான்றது வந்து பாத்தீங்கன்னா அது சீன வடிவிலான ஒரு பொம்மை தான். ஸோ குபேரர் அப்படின்னா அக்ஷய பாத்திரம், அல்ல குறையாது அக்ஷய அப்ப பாத்திரம். லாஃபிங் புத்தா குபேரர் கிடையாது. இல்ல குபேரர் கிடையாதுன்னு சொல்லல, அவர் ஒரு குபேரரா தோற்றமா பண்ணிருக்கார். ஆனா தமிழ் ரீதியா, தமிழ் கடவுள் ரீதியா நம்ம குபேரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம் இருந்தாதான் குபேரர். யாருக்கு இருக்கும் அக்ஷய பாத்திரம்? ஒண்ணு அன்னபூர்ணிக்கு வந்து கொடுப்பாங்க. அக்ஷய பாத்திரத்துல அந்த அன்னபூர்ணிக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்க. இங்க அக்ஷய பாத்திரத்தோட அவைய முத்திரையோட பாக்குற குபேரர் இவர் மட்டும்தான். இவரை கண்டிப்பா பிசினஸ் பண்ற இடமா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல பூஜை பண்ற இடமா இருக்கட்டும், வடக்கு பக்கம் பார்த்து வைத்து பூஜை பண்றது மிக சிறப்பு. கண்டிப்பா அவரை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். கர்ப்ப கிரகத்துல சிவபெருமானும் குபேரரும் ஒன்னா சேர்ந்த நிலையில காட்சி அளிக்கிறாங்க. இது வரைக்கும் வேற எந்த கோவில்லையும் இப்படி ஒரு காட்சி நாங்க பார்த்தது இல்ல. இதற்கான விளக்கம் என்ன சார்? ராஜகுபேர சித்தர் பீடத்துல ஒரு தனி சிறப்பே சிவனும் குபேரும் இணைந்து இருக்கிறது தான். இப்ப கடைசியா சொன்ன மாதிரி தான் குபேரர் வந்து என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, எதுவுமே வேணான்னு சொல்லி ஒரு குகையில உட்கார்ந்த குபேரர் சிவனே அவருக்கு நேரடியா தரிசனம் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல சிவபெருமான் கிட்ட குபேரர் கேட்ட வரம் என்னன்னா, ஐயா எனக்கு எந்த செல்வமும் வேணாம், ஏன்னா நான் ஒரு நாட்டே ஆண்ட அரசன், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, உங்க பாதத்துல நான் இருக்கணும். ஏன் இந்த வரத்துக்காக தான் 800 வருஷம் தவம் இருக்கியான்னு ஈசன் கேட்கும்போது, அப்போ குபேரர் சொல்றார், ஐயா உங்களை பார்க்க எல்லா தெய்வங்களும் வரும், நீங்க தான் எங்கள் நாட்டை காக்குறீங்க, உங்களை பார்க்க எல்லா தெய்வங்களும் வரும், அதுதான் எனக்கு பெரிய செல்வம், உங்க பாதத்துல இருக்கணும்னு சொல்றதுனால தான் அந்த குறிப்புல குபேரருடைய ராஜகுபேரர் ஆலயத்துல சிவனுடைய பாதத்துல ராஜகுபேர் அமர்ந்திருக்கார். இன்னொரு சிறப்பு என்னன்னா, 11 அடி சிவபெருமான் கர்ப்பகரக்குள்ள உலகத்துல எங்கேயுமே கிடையாது. 6 அடி உருவ நிலையாக பார்க்கறது குபேரரும் எங்கேயும் கிடையாது. 11 அடி நீங்க லிங்கமா பார்த்திருக்கலாம் தவிர, ஆனா உருவமா சிவபெருமான பார்த்திருக்க முடியாது. ஸோ குபேரர் அவருடைய பாதத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த கர்ப்பகரமானது ராஜகுபேர சித்தர் பீடத்துல இந்த மாதிரி அமைப்புல அமைஞ்சிருக்கு. ஆமா சார், ரொம்ப அழகா சிவபெருமான் உருவ நிலையில இங்க இருக்காரு இல்லைங்களா? 6 அடி நிலையிலையும் அவரோட 11 அடி நிலையும் எல்லாமே கணக்கு தான். இங்க ஒவ்வொரு நிலையும் கணக்குல தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா எல்லா கேள்விக்கும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். சிவசேகா. தரிசனம் டிஜிட்டலின் ராஜகுபேர பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் ரெயின்போ எஜுடெக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், கமிட்டட் டு AI எஜுகேஷன். பவர்ட் பை சித்ரா கிருஷ்ணசாமி, மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. கோ பவர்ட் பை டீம் 369 டிஜிகோல்ட்.